புதையலின் புதிர். அத்தியாயம் 21. பார்த்து ஆச்சரியத்துடன் அந்த திசையை பார்த்தான். சிவப்பு மணல். புத்தகத்தில் பாலைவன வகைகளை பற்றி படிக்கும் பொழுது சிவப்பு மணல் பற்றி படித்தது அவனுக்கு ஞாபகம் வந்தது. சிவப்பு மணல் ஒரு குறிப்பிட்ட தாவரங்கள் வளரும் இடத்தில் இருக்கும் என்றும் அந்த தாவரம் பண்டைய காலத்தில் பயணிகளுக்கு ஒரு அடையாளமாக இருந்தன என்றும் படித்திருந்தான். பார்த்து எந்த யோசனையும் செய்யவில்லை. அவன் மேற்கு திசையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். திலகரும் பார்த்தீவை பின்பற்றி தொடர்ந்து நடந்து சென்றான். அந்த கல் அவன் கையில் ஒரு திசைக்காட்டி போல் இருந்தது. ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுதும் அவன் நம்பிக்கை அதிகரித்து கொண்டே இருந்தது. மேற்கு நோக்கி நடக்க சிவப்பு மணல் அவனை வரவேற்றது. தூரத்தில் சில வினோதமான தாவரங்கள் தெரிந்தது. பாலைவனத்தில் இப்படிப்பட்ட செடிகள் இருப்பது அபூர்வம். பார்த்து சந்தோஷத்தில் குதித்தான். புதையல் இன்னும் தூரத்தில் இல்லை, நெருங்கி வந்து விட்டேன் என்று அவன் உள்ளுணர்வு சொன்னது.